2 தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த துயர சம்பவம் தமிழகத்தில் எங்கேயும் நடைபெறக்கூடாது என்றுதான் எல்லோருடைய எண்ணமும் விருப்பமும். இப்போது இருக்கிற கவலை எல்லாம் ஆளுகிற அரசு இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு ஒரு அணுகுமுறையும் எதிர்கட்சி கூட்டங்களுக்கு ஒரு அணுகுமுறையும் கடைபிடிப்பதால் இந்த 41 உயிர்கள் பறிபோனதோ பாதுகாப்பு குறைபாடுகளால் நாம் நமது சகோதரருடைய உயிரை இழந்துள்ளோமோ என்ற ஒரு கவலை இதற்குரிய விரிவான இந்த விசாரணைகளை புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் நடுநிலையான விரிவான ஆழமான உண்மையான விசாரணைகளை சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கிடையிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்ப வேண்டாம் என்று சொல்கிறார்கள். என்ன அவதூறு என்று அவர் சொல்ல முன்வருவாரா என்று தெரியவில்லை. பாதுகாப்பு குறைபாடு கண்கூடாக தெரிகிறது. கைப்புண்ணுக்கு எதிர்க்க கண்ணாடி என்பதை போல அந்த நிகழ்விலே காவலர்கள் எங்கே இருந்து பாதுகாப்பு பணியை மேற்கொண்டார்கள் என்பது நாம் அங்கே பார்க்கிற போது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. பாரபட்சமான அணுகுமுறையை இந்த அரசியல் கையாண்டதன் காரணமாக 41 உயிர்களை குழந்தைகளிலிருந்து இந்தியாவிலே இதுபோன்ற பொதுக்கூட்டத்திலே ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் இதுபோன்ற ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என்ற கருப்பு நாளாக அந்த நாள் அமைந்துள்ளது. இந்த அரசினுடைய பாரபட்சமான அணுகுமுறை காரணமாக இருக்கும் என்ற கவலை ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் விரிவான சிபிஐ விசாரணை உரிய விளக்கத்தை நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும். புரட்சித் தலைவர் எடப்பாடி வைத்த அந்த கோரிக்கையை நாங்கள் வருகிறோம். தாவைக்க நிர்வாகிகள் அடுத்தது கைது நம்ம பாதுகாப்பு குறைபாடு என்பது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது தான். மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் மக்கள் சொல்லுகிற கருத்தை தான் அவர் நேற்று முன்தினம் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அது குறித்து விசாரணை அறிக்கை வந்ததற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்களும் சொன்னார்கள். இப்போது நடப்பது என்பது ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஆகவே எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள், தன்னை நம்பி வருகிற தொண்டர்கள், தன்னை பார்க்க வருகிற தொண்டர்கள், தன் பேச்சை கேட்க வருகிற தொண்டர்கள், தன் முகத்தை பார்க்க வருகிற தொண்டர்கள் இறந்து போக வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். அப்படி நினைப்பவர்கள் தலைவர்களே இருக்க மாட்டார்கள். ஆகவே இந்த இதில் அடிப்படையான விஷயம் என்னவென்றால், தன்னை நம்பி தன்னை பார்க்க வந்து தன் பேச்சை கேட்க வந்த தொண்டர்கள் இறந்து போக வேண்டும் என்று ஒரு தலைவர் நினைப்பதாக நாம் சித்தரிக்க முயல்வது என்பது அரசியல் அடிப்படை தத்துவத்தை கேள்விக்குறியாக்குவதாக இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக சிபிஐ விசாரணை வர வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.